So hello gamers, today we're gonna play Roblox scroll பண்ணிட்டு போது பென்டன் சூப்பர் ஹீரோ டைம் அப்படின்னு அந்த ஒரு கேம் இருந்துச்சு. ஸோ டுடே நம்ம அந்த கேம் தான் வந்து விளையாட போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு போட்ட கேம் பிளே பேபேக் 2 அதுக்கு வந்து 32 வியூஸ் போணுச்சு. இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் இன் கேம் பிளே. பட் ஃபுட் கேங்க்கு வந்து 112 வியூஸ்க்கு மேலே போயிட்டு இருக்குது. செமையான விஷயம். அதே சப்போர்ட் இந்த வீடியோவுக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பாக்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து இப்போனா வந்து டுட்டோரியல் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அட்டாக் பண்ண முடியல. ஒருவேளை பக்கத்தில் பண்ண முடியாமல் தூரமாக போய் ஏலியனை சேஞ்ச் பண்ண சூப்பர். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஓகே வாங்க, இப்போ வந்து பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். அட்டாக் என்னடா ஒரு அடியிலே முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் இந்த பாக்ஸு 3 அடியாச்சு தாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து எபிலிட்டிஸை வந்து கேதர் பண்ணிக்க முடியுது. யூ மீன் எப்படி சொல்கிறது, அதாவது நான் என்ன சொன்ன வரேன்னா கேதர்னா அப்படி ஐயாச்சி நான் வளர்றேன் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய வேர்ல்டு. ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரி நிறைய வந்து பாக்ஸ் உடைச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு கெமிக்கல் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணி நம்மளால் வந்து ஏலியன்ஸ் வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ வெயிட் எ மினிட், இங்கே வந்து 3 பாக்ஸ் இருக்குது. ஓகே, உடச்சி உள்ள ரிவார்டு ஆட்டையை போட்டுடலாம். போட்டு அடி 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 பாட்டு போட்டுருவேன். ஆனால் காப்பிரைட் போட்டு வீடியோவை தூக்கிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வந்து நம்ம கலெக்ட் பண்ணால் வந்து ஏலியன்ஸு அன்லாக் பண்ண முடியும். ஏதாவது 150 100ன்னு இருக்குது. நம்ம இப்போனா 4க்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து 11 ஆகிருக்கும். பிகாஸ் நடுவில் வந்து ஒரு கிளிப்பை வந்து எடுக்கலை. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆகிட்டு மன்னிச்சு. ஸோ 150 இல்லை 100 எடுத்துக்கம்மா. நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் XLR8. ஆனால் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து வில்லன்ஸ் கூட வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா கேம் வந்து கன்ஃபார்ம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 ஆர்ம்ஸ் அன்லாக் பண்ணிட்டு அப்புறமா ஸ்பீடுக்கு வந்து XLR8 வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு சத்தியமாக புரியல, யார் இந்த மாதிரிலாம் காட்டுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கிறது. ஏன்டா அங்கே சிட்டி மாதிரி மேலே இருக்கேன் மலைக்கு மேலே, அங்கேயே வச்சுருந்தா இவ்வளோ தூரம் வர தேவையில்ல. அங்கிட்டு பாக்ஸ் வச்சானா கேம் வந்து மூவ் ஆக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் வச்சுப்பாங்க. சரி போவோம். ஓகே, இங்கே வந்து 3 பாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் வந்து ரோப்ளாக்ஸை வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடச்சின்னா இதை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணோம். ஏன்னா இது வந்து சின்ன கேம் கிடையாது, ரொம்ப பெரிய மேப்பு ஆக்சுவலாக வந்து. அதனால எத்தனை ஆக்சுவலாக சொல்கிறேன்னு எனக்கே தெரில. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து செக்ஷன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 15 கெமிக்கல்ஸ் மாதிரி இருக்குது. ஹே வெயிட் அ மினிட், ஏங்க குணா கேவுக்கே வந்துட்டோங்க நடந்து. ஓகே, நான் போய் உள்ளே சுபாஷ் இருக்கான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்லரேட்டிவ் ஸ்கின் ஃப்ரீயா? ஓ மை காட், கேவரேஜ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். எது? ஓ, எக்ஸ்லரேட் ஸ்கின்னும் இருக்குது, ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்கின்னும் இருக்குது. நான் வந்து பென்டன் நிறையாவே பார்ப்பேன். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கின் இருந்தானா வந்து அந்த ரேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். நம்மகிட்ட எக்ஸ்லரேட் ஸ்கின்னே இல்லையே. வெயிட் மினிட், இங்கே வந்து இருக்குது. ஓகே, இதை வந்து பார்க்கணுமா? சாரி, நான் அப்பப்போ எனக்கே வந்து பேசிப்பேன், தவிர்க்க வேண்டும். ஸோ இப்போ பென்டெனிசனா மாதிரி உள்ள சுபாஷ் இருக்கான்னு பார்த்து வரேன். ஸ்டார்ட் மியூசிக். நானும் ரொம்ப நேரமாக சுபாஷை தேடிட்டேங்க, உள்ளே இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து உள்ளே போய் நிறைய நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கேன் அந்த கெமிக்கல் பாட்டில்ஸ் மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து எதாவது ஏலியன்ஸு பை பண்ண முடியுமா, ஐ மீன் அன்லாக் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்டு போட்டு வருவோன்னே அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தேன். ஆனால் இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் வந்து ஒரு ஏலியன் கூட அன்லாக் பண்ணல. பார்க்குறவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. அப்போ எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன். ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். எதுக்கு என் வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஃபீவர். இங்கே ஏதோ போர்ட்டல் மாதிரி இருக்குது, அப்படியே உள்ளே போக முடியாதுன்னா ட்ரை பண்ணி பார்ப்போமே. என்னடா டெலிபோர்ட் ஆகுது. ஓ மை காட், இங்கே நம்ம ஃப்ரீயாகவே ஏலியன் ஸ்கின்லாம் எடுத்துக்கலாம் போல். சரி அப்புறமா வருவோம், வெளில போ. அடே போடா. ஓகே
பர்ச்சேஸ்னால் சும்மா ஐயே 299 ரோபக்ஸ். அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி வந்து ரோபக்ஸ்லாம் வந்து வாங்கணுமா, இல்லைனா நம்ம வந்து கேம் ப்ளே முடிக்க போது ஒரு கேமை முடிக்க போது அவங்களே தருவாங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் போட்டதுலேயே லாங் வீடியோ இதானா இருக்கும். ஆல்மோஸ்ட் 6 மினிட்ஸ்க்கு வந்து வந்திருக்கு. இங்கே ஏதோ ஒரு பேஸ் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இன்னும் நம்ம வந்து நிறையா பார்ட் வந்து இந்த கேம் பிளேயில் போடலாம் போலயே. ஒரு 5 வீடியோக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பை கைஸ்.